ஹாய் மக்களே, என் பேர் மணிபாய். நான் இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறேன்னா, மனுநீதி சோழனை பற்றி பேச போகிறேன். அதாவது யார் இந்த மனுநீதி சோழன்? யாருன்னா 2ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச ஒரு மன்னன். சோழர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் மனுநீதி சோழன் ஆட்சி செஞ்சார். 2ஆம் நூற்றாண்டில் அவரோட ஆட்சி வந்துச்சு. அப்போ அவரோட ஆட்சி வந்தப்போ ரொம்ப நல்ல ஆட்சி கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் அனைவரும் சமம், எல்லாருக்குமே ஒரே மாதிரி சட்டம், ஒரே மாதிரி தண்டனைகள், நல்ல சட்டத்திட்டம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அவரோட ஆட்சி காலத்தில். பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோடீஸ்வரனுக்காக இருந்தாலும் சரி, நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சட்டம் சமம்னு சொல்லி நடத்தின ஒரு அரசன். ஸோ அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லாரையும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாருங்க. கரெக்டாக ஆட்சி செய்கிறாரு. ஸோ மக்கள்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா, சரியான நீதி கிடைக்கிது. சரியாக தப்பு செஞ்சால் ஏழை பணக்காரன் பார்க்காம எல்லாருக்குமே கரெக்டான ஒரு தண்டனை கிடைக்கிது. ஸோ அவர் மேலே ரொம்ப ஆசைப்படுறாங்க. இவர் தான் எங்கள் ராஜா, இவர் ஒரு நல்ல அரசுன்னு சொல்லி அவரை வாழ்த்துறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க, நல்லபடியாக தான் அவரை பார்த்துக்கிறாங்க. அவரும் அன்பாக பார்த்துக்கிறாரு, எந்த தப்பும் செய்யலை, நியாயமாக நடந்துக்கிறாரு. இப்படியே பல வருஷங்கள் போயிட்டுருக்கு, நல்லபடியாக இருக்குது. அப்போ அவர் ஒரு மணியை கட்டுறாரு. ஆரம்ப காலத்துலேயே ஒரு மணி கட்டுறாரு. அதை கட்டியிருக்காரு. எதுக்கு அந்த மணினா, இந்த தமிழ்நாட்டில் யாருக்கு எந்த நேரத்துலையும் 24 மணி நேரமும் எப்போ அநீதி நடந்தாலும், நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அநீதி நடந்தால் 24 மணி நேரம் அந்த இடத்துக்கு வந்து எப்போ வேணாலும் வந்து நீங்கள் அந்த மணி அடிக்கலாம். அடித்தா மனுநீதி சோழனே வந்து உங்கள் கஷ்டத்தை கேட்டு தீர்த்து வைப்பார். அப்போ இது பல வருஷமாக இந்த சத்தமே இல்லை. அவர் ஆட்சியில் தான் எல்லாம் சமமாக நல்லபடியாக நடக்குது, இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. மொத்த பேருமே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆடி போயிட்டாங்க. இத்தனை வருஷம் அடிக்கப்படாத மணி இப்போ ஏன் அந்த மணி சத்தம் கேட்டுச்சு? மனுநீதி சோழன் ஆட்சியில் எப்படி தப்பு நடக்கும்? அவர் தான் நியாயமாக நடந்துக்கிறாரு, கரெக்டாக நடந்துக்கிறாருன்னும் போது எல்லாரும் ஓடியாராங்க. அவரும் என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்காக வெளியே வராரு. வந்து பார்த்தா ஒரு மாடு, பசுமாடு வந்து மணி அடிக்குது. அது பல்லால் பிடிச்சி மணி அடிக்குது வாயில் வச்சு. அப்போ மக்கள்லாம், ஓ மாடு தானே, தெரியாமல் அடிச்சிருக்கும் போல இருக்குன்ட்டுன்னு, இது ஒன்றும் இல்லை ராஜா, இந்த மாதிரி தெரியாமல் அடிச்சிருக்கும் போல இருக்கு, நீங்கள் போங்கன்னப்ப அவர் போல. அப்படிலாம் போகாமல் இதே மற்ற ராஜாவாக இருந்தால், ஆமாம் மாடு தானே, தெரியாமல் எடுத்துகிட்டு கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அவர் போல. கிட்ட போய் பார்த்து அந்த மாட்டு கண்ணில் தண்ணியோடு அது மணி அடிச்சிருக்கு. அப்போ என்ன பிரச்சனைன்னு எப்படி தெரிஞ்சுக்குவார்? அது மாடாச்சா? ஊர் மக்கள் எல்லாம் வர சொல்கிறாரு. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் வந்து சொல்லுங்கள் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்குன்னு. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, அதாவது உங்கள் பையன் தேர் ஓட்டிகிட்டு போகிற வழியில் இதோட கண்ணுக்குட்டி விளையாட்டுத்தனமாக அப்படி ரோட்டுக்கு வர அவரோட மகன் ஏற்றிட்டாரு. அது வந்து செத்து போச்சு அது கண்ணுக்குட்டி. இப்போ அதை கேட்டு உங்ககிட்ட வந்து மணி அடிக்குதுன்னு. அவர் அதை அலட்சியப்படுத்தலை. வேறு யார் இருந்திருந்தாலும் இதுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லி அந்த மாட்டை விரட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் அந்த தப்பு செய்யலை. அனைவரும் சமம்னு நடத்துகிறவர் மனுநீதி சோழன். ஸோ என்ன செஞ்சார்? மாடாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் ஒன்று தான் சொல்லி அவரோட சொந்த மகனை அந்த மாட்டு கண்ணு மண்ணுக்கே ரோட்டில் வச்சு தான் தேரை ஓட்டி ஏற்றி கொண்டார். இப்போ அந்த மாட்டுக்கு இருந்த அதே வழி, நீ உன் பிள்ளையை இழந்துட்ட, அதே மாதிரி அவரும் அவரோட பையனை இழந்துட்டார். ஸோ இந்த ஒரு நீதியை கொடுத்தாரு. எப்படி உன் கண்ணுக்குட்டி அவன் கொண்டானோ அவனை நான் கொண்டுட்டேன்னு சொல்லி ஒரு நியாயமான நீதி அந்த மாட்டுக்கு வழங்கினார். இப்போ அந்த மாடு அது பிள்ளையை தவிக்கிற மாதிரி அவரும் தவிச்சார். உன் வேதனை தான் எனக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான ஒரு ஆட்சி செஞ்ச ஒரு மனுஷன் தான் மனுநீதி சோழன். ஸோ நம்ம அப்படி ஒரு ராஜாவை இனிமேல் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். யாராவது தெரியாதவங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க.